வணக்கம். இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ பார்த்துடலாமா? டிவிடன்ஸ் எந்தெந்த கம்பெனிலாம் கொடுத்துருக்காங்க அப்படின்றத ஷார்ட்டாக பார்த்துலாம். டிவிடன்ஸ்ன்றது கம்பெனி நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஆனர். வந்ததுன்னா சந்தோஷமாக வாங்கி வச்சுக்கோங்க, வரலன்னா கவலைப்படாதீங்க. டிவிடன்ஸே கொடுக்காம நிறைய கம்பெனி, அதோட ப்ராஃபிட் நிறைய கம்பெனிஸ் வந்து அதிகமாக கொடுத்துருக்காங்க. எதுக்காக சொல்ல வரணும்னா, நிறைய பேர் டிவிடன்ஸே இருக்கிற ஸ்டாக்காக பார்த்து போயிட்டுருக்கீங்க. அப்படி போக வேண்டாம். டைவர்சிஃபைடு போர்ட்ஃபோலியோ எப்பவுமே வச்சுருந்தீங்கன்னா மட்டும் தான் நல்ல ரிட்டர்ன்ஸ் எப்பவுமே எடுக்க முடியும். ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு கம்பெனி வந்து 90% கொடுத்துருக்காங்க. 90% கொடுத்துருக்காங்கன்னா ரொம்ப அதிகமாக கொடுத்துருக்காங்கன்னு நினைக்காதீங்க. 90 பைசா கொடுத்துருக்காங்க. யார் அந்த கம்பெனின்னு பார்த்தீங்கன்னாக்கா, பாரத் எலக்ட்ரானிக் லிமிடெட். மிக பிரபலமான கவர்மெண்ட் PSU கம்பெனி. 1954 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. Q4 ஃபினான்ஷியல் இயர் 24-25 ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 2105 கோடி ப்ராஃபிட் காமிச்சிருக்காங்க. when compared to last year 18% வந்து இயர் ஓவர் இயர் வந்து growth காமிச்சிருக்காங்க. அதே மாதிரி ரெவன்யூ வந்து 9119.7 crores காமிச்சிருக்காங்க. when compared to last year 7% வந்து ப்ராஃபிட் காமிச்சிருக்காங்க. டார்கெட் பிரைஸ் 355.00. ஸோ இன்னொரு கம்பெனியும் பார்த்துடலாம். டிவிடன்ஸ் வந்து 20 ரூபாய் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்தியா மோட்டார்ஸ் பார்ட்ஸ் அண்ட் ஆக்சசரிஸ் லிமிடெட். 1954 ஸ்டார்ட் பண்ணப்பட்ட கம்பெனி. என்னென்னலாம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு வண்டிக்கு தேவையான அனைத்து உதிரி பாகங்கள் மேக்ஸிமம் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் பண்ண முடியுமோ எல்லாமே அவங்க தான் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. பிரேக் சிஸ்டம்ஸ், ஃபாஸ்ட்னஸ், ரேடியேட்டர்ஸ், சஸ்பென்ஷன், ஆக்சல்ஸ், ஆட்டோ எலக்ட்ரிக்கல்ஸ், ஸ்டியரிங் லிங்கேஜஸ், இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், இது மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. நெட் ப்ராஃபிட் வந்து 23.93 crores. when compared to last year 20.74% வந்து growth காமிச்சிருக்காங்க. அதே மாதிரி சேல்ஸ் வந்து 188.83 crores. when compared to last year 5.76% வந்து growth காமிச்சிருக்காங்க. டார்கெட் ப்ரைஸ் 1030.00.